நிறுத்து. உன் கண்ணீரை முதலில் நிறுத்து. யாருமே இல்லை என்று எதற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய்? உன்னைச் சுற்றி ஒரு இருள் சூழ்ந்திருப்பதாக நீ நினைக்கிறாய். ஆனால் அந்த இருளுக்குள் உனக்காக ஒளியேற்றி காத்திருக்கும் என்னை நீ ஏன் கவனிக்கவில்லை? இந்த நொடி இந்த வார்த்தைகள் உன் செவிகளை வந்தடைகிறது என்றால் இது அண்டசராசரங்களை ஆளும் ஈசனின் நேரடி முடிவு. தற்செயலாக எதுவும் இங்கு நடப்பதில்லை. நீ பல நாட்களாக பல இரவுகளாக நிம்மதியான தூக்கத்தை தொலைத்துவிட்டு எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு விடிவு காலமே கிடையாதா என்று வானத்தை பார்த்து கதறினாயே. அந்த வலியின் ஓலம் என் கைலாயத்தை வந்து அடைந்தது. அதற்கான பதிலை, உனக்கான தீர்வை கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். இதை ஏதோ ஒரு சாதாரண ஒலியாக அவசரப்பட்டு கடந்து செல்லாதே. இது உன் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகும் தருணம். உன் வலிகள் எனக்கு தெரியாதா? நீ வெளியே சிரித்துக்கொண்டு எல்லாரிடமும் சகஜமாக பேசுவது போல நடித்துக்கொண்டு உள்ளே நெருப்புத் தணலில் நிற்பது போன்ற நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடன் இருந்தவர்களே நீ யாரை உன் சொந்த ரத்தம் என்று அதிகம் நம்பினாயோ அவர்களே உன்னை தனித்து விட்டார்கள். பொருளாதார நெருக்கடி ஒரு புறம் உன் கழுத்தை இறுக நெரிக்கிறது. நாளை என்ன செய்வது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் தவிக்கிறாய். ஒரு சிறு உதவி கேட்டால் கூட முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். இவன் அவ்வளவுதான், இவனால் இனி எழுந்து வர முடியாது என்று உன் வீழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள். கையில் செல்வமில்லை, மனதில் நிம்மதியில்லை, உடலிலும் அந்த பழைய தெம்பில்லை. ஒவ்வொரு நாளும் எப்படி விடியப் போகிறது என்ற பயத்திலேயே உன் மூச்சுக்காற்று கழிகிறது. நீ என்னிடம் அடிக்கடி கேட்பது எனக்கு புரிகிறது. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே, யார் பொருளுக்கும் ஆசைப்படவில்லையே, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று. என் அன்பின் உருவமே, ஒரு தங்கத்தை நெருப்பிலிட்டு உருக்கினால்தான் அது ஒளிரும் ஆபரணமாக மாறும். சாதாரண கல்லை ஒளிகொண்டு செதுக்கினால்தான் அது கருவறையில் வைத்து வணங்கும் தெய்வச் சிலையாக மாறும். உன்னை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த சோதனைகளை நான் உனக்கு அளித்தேன். இந்த உலகத்தின் நிதர்சனத்தை நீ கற்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை தனிமைப்படுத்தினேன். இது உனக்கு நான் கொடுத்த தண்டனை அல்ல, உன்னை ஒரு வலிமையான மனிதனாக செதுக்குவதற்காக நான் நடத்திய சிற்ப வேலைப்பாடு. இப்போது உனக்கு தெரியும் யார் உண்மையான உறவு, யார் உன் பணத்துக்காக வந்த போலி என்று. நீ தனிமையில் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நீ இருட்டறையில் முடங்கி அழுத ஒவ்வொரு முறையும் உன் கண்ணீரை துடைக்க என் கைகள் உன் அருகிலேயே இருந்தன. ஆனால் உன் கர்ம வினைகளின் திரை என்னை உனக்கு காட்டாமல் மறைத்திருந்தது. இப்போது அந்த திரை முழுமையாக விலகும் நேரம் வந்துவிட்டது. உன் ஜாதகத்தில் இருந்த தடைகள், உன்னை அழுத்தி பிடித்திருந்த தோஷங்கள், உன்னை முன்னேற விடாமல் தடுத்த சங்கிலிகள் அனைத்தும் இந்த நொடி முதல் சுக்கு நூறாக உடைகின்றன. நீ பட்ட அவமானங்கள் போதும், நீ சிந்திய கண்ணீர் போதும். இனி உனக்கான காலம். யார் உன்னை தூக்கி எறிந்தார்களோ, யார் உன்னை பார்த்து ஏளனமாகச் சிரித்தார்களோ அவர்கள் கண்முன்னே நீ ஒரு மாபெரும் சிகரமாக உயரப்போகிறாய். உன்னை ஒதுக்கியவர்கள் நாளை உன் வாசலில் வந்து நிற்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். இது இந்த சிவனின் சத்திய வாக்கு. உன் மனதில் இப்போது ஒரு தயக்கம் எழலாம். எப்படி இது நடக்கும்? எல்லாமே கையை விட்டு போய்விட்டதே என்று. முற்றுப்புள்ளி என்று நீ நினைப்பது நான் வைக்கப் போகும் புதிய தொடக்கம். உன் முயற்சிகளில் இதுவரை இருந்த தோல்விகள் அனைத்தும் இனி மாபெரும் வெற்றிகளாக மாறும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும் நேரம் தொடங்கிவிட்டது. பல திசைகளிலிருந்தும் உனக்கு நன்மைகள் தேடி வரும். ஆனால் ஒன்று, இந்த நேரம் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உனக்கு வரப்போகும் இந்த ராஜயோகத்தை உன் வெற்றியை தடுக்க சில தீய சக்திகளும் பொறாமை கொண்ட மனித ரூபத்து எதிரிகளும் உன்னை சுற்றி வலம் வருகிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? உன் முன்னேற்றத்தை தடுக்கும் அந்த மிகப்பெரிய எதிரி வெளியே எங்கோ இல்லை. அது வேறு யாரும் அல்ல, நீ உன் உயிரினும் மேலாக மதித்த உன் நிழல் போல தொடர்ந்த அந்த போலி உறவுகள்தான். உன் தட்டில் ஒன்றாக உணவருந்தி உன் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுப்பது போல நடித்து உன் முதுகுக்கு பின்னால் குழி பறித்தவர்கள் அவர்கள். உன் ரகசியங்களை, உன் பலவீனங்களை செவிமடுத்து கேட்டு அதை ஊரறிய பறையறைந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள். இவர்களை நினைத்துத்தான் நீ இரவெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாய். இவர்களுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன்? என் இறுதி துளி உழைப்பை கூட இவர்களுக்காக தானே அர்ப்பணித்தேன். அப்படி இருக்கையில் எனக்கு ஏன் இந்த துரோகம் என்று நெஞ்சை பிளக்கும் வேதனையோடு நீ என்னிடம் நியாயம் கேட்கிறாய். என் அருமை குழந்தையே, நீ செய்த மிகப்பெரிய தவறு மனிதர்கள் அனைவரையும் உன்னைப் போலவே மாசற்றவர்கள் என்று நம்பியதுதான். இந்த உலகம் மிகவும் தந்திரமானது. இங்கு சுயநலமே முதல் நோக்கம். உன்னை சுற்றி ஒரு மாய வலையை பின்னி உன் உழைப்பை, உன் அன்பை, உன் நேரத்தை உறிஞ்சி எடுத்த அந்த அட்டைகளை நான் தான் உன் வாழ்க்கையிலிருந்து பீத்து எறிந்தேன். அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டதாக நீ நினைக்கிறாய். இல்லை, அது முற்றிலும் தவறு. அவர்களின் உண்மையான கோர முகத்தை உனக்கு திரைவிலக்கி காட்டியதே நான்தான். ஒருவேளை அவர்கள் இன்னும் சில காலங்கள் உன் பயணத்தில் தொடர்ந்திருந்தால் உன் எதிர்காலத்தையே வேரோடு சாய்த்திருப்பார்கள். ஒரு கூடையில் இருக்கும் ஒற்றை அழுகிய கனி மற்ற அனைத்து கனிகளையும் கெடுப்பது போல அவர்கள் உன் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் நாசமாக்கியிருப்பார்கள். அதனால்தான் சற்று வலித்தாலும் பரவாயில்லை என்று அந்த நச்சு உறவுகளை உன்னிடமிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்தினேன். இப்போது நீ மிகவும் சுத்தமாக இருக்கிறாய். உன் வலிகள் யாவும் உன்னை சுத்திகரிக்கும் புனித நெருப்பு.
அவர்களை நினைத்து கோபப்படாதே. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று உன் மாசற்ற மனதை கல்மஷப்படுத்தாதே. அவர்கள் அழிய வேண்டும், அவர்கள் நாசமாக போக வேண்டும் என்று ஒருபோதும் உன் நாவால் சாபமிடாதே. ஏனென்றால் நீ என் பிள்ளை. உனக்குள் இருப்பது ஈசனின் அம்சம். உன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அபாரமான மந்திர சக்தி உண்டு. நீ அவர்களை பழிவாங்க நினைத்தால் உனது புண்ணிய கணக்குத்தான் வீணாக குறையும். அவர்களை முழுமையாக என்னிடம் விட்டுவிடு. இந்த சிவனின் தர்பாரில் அனைவருக்கும் பாரபட்சமின்றி கணக்கு தீர்க்கப்படும். என்னுடைய தண்டனையில் சத்தம் இருக்காது. ஆனால் அவர்கள் செய்த துரோகத்திற்கான வலி அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கும். தான் செய்த பெரும் பிழையை அவர்கள் உணர்ந்து குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி ஒருநாள் உன் வாசலில் வந்து உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு வேண்டும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அதுவரை நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அமைதி. ஆம், மௌனம்தான் நீ இப்போது ஏந்த வேண்டிய மாபெரும் ஆயுதம். அவர்கள் உன்னை மேலும் சீண்டலாம். உன் கோபத்தை தூண்டிவிட்டு நீ நிதானம் இழப்பதை பார்த்து ரசிக்க காத்திருக்கலாம். நீ துவண்டு போக வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே ஆசை. ஆனால் நீ அந்த வலையில் தவறியும் விழுந்து விடாதே. அவர்கள் என்ன பேசினாலும் ஒரு புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு அமைதியாக அந்த இடத்தை கடந்து செல். உன் அந்த பேரமைதி அவர்களை அணு அணுவாக கொல்லும். இவன் ஏன் சலனப்படாமல் இருக்கிறான்? இவனுக்குள் அப்படி என்ன தைரியம் வந்துவிட்டது என்று அவர்கள் அஞ்சத் தொடங்குவார்கள். சமுத்திரம் போல இரு. அலைகள் கரையில் ஆர்ப்பரித்தாலும் ஆழத்தில் ஒரு பேரமைதி இருக்குமல்லவா? அந்த அமைதி உனக்குள் வேண்டும். உனக்காக ஆலகாலம் உண்ட அந்த ஈசன் அரணாக நிற்கிறான் என்ற திமிரில் நீ நட. உன் நடையில் ஒரு கம்பீரம் பிறக்கட்டும். உன் முகத்தில் தோன்றும் அந்த தெய்வீக கலை உன்னை வீழ்த்த நினைப்பவர்களை சுட்டெரிக்கும். உன் மனதின் காயங்களுக்கு நான் இப்போது முழுமையான மருந்தாகிவிட்டேன். உன் கண்ணீரை நிரந்தரமாக துடைத்துவிட்டேன். ஆனால் உன்னை இரவு பகலாக உறங்க விடாமல் சித்திரவதை செய்யும் இன்னொரு மிகப்பெரிய அரக்கன் இருக்கிறான். உன்னை ஊர் சிரிக்க வைத்து உன் நன்மதிப்பை குலைத்து உன்னை நடுத்தெருவில் நிற்கதியாக நிறுத்திய அந்த அரக்கன் தான் வறுமை மற்றும் கடன் என்னும் கொடிய அரக்கன். ஒரு மனிதனின் மானத்தை, மரியாதையை, அவன் அதுவரை சேர்த்து வைத்திருந்த அத்தனை சுயகௌரவத்தையும் நடுவீதியில் கொண்டு வந்து நிறுத்தும் ஈவிரக்கமற்ற அரக்கன் இந்த கடன் பிரச்சனை. ஒரு நோயின் வலியை விட, ஒரு காயத்தின் வலியை விட கையில் சுத்தமாக பணமில்லாமல் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் குடும்பத்தின் பசியை போக்க வழியின்றி தவிக்கும் அந்த கையேறு நிலை இருக்கிறதே, அது மரணத்தை விட கொடிய நரக வேதனை என்பது எனக்கு தெரியும். உன் ஒவ்வொரு நாளும் எப்படி விடுகிறது என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மாதத்தின் முதல் நாள் வந்தாலே உனக்கு உள்ளுக்குள் ஒரு மரண பயம் தொற்றிக்கொள்கிறது. எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வீட்டு உரிமையாளரை பார்ப்பது, குழந்தைகளின் பள்ளி கட்டணத்தை எப்படி செலுத்துவது, மளிகை கடைக்காரருக்கு என்ன பதிலை சொல்வது என்று மலை போல் தேவைகள் கண்முன் நிற்க கையில் எந்த வழியும் இல்லாமல் நீ திகைத்து நிற்கிறாய். நீ ஏமாற்றுக்காரன் இல்லை, உழைக்க தயங்குபவனும் இல்லை. நீ ரத்தம் சிந்தி உழைக்கிறாய். ஓய்வில்லாமல் ஓடாய் தேய்கிறாய். உன் உழைப்பிற்கு அளவே இல்லை. ஆனாலும் உன் கைகளில் ஒரு சிறு நாணயம் கூட தங்குவதில்லை. உன் சூழ்நிலை புரியாமல் நீ கடன் வாங்கியவர்கள் உன் வீட்டு வாசலில் வந்து நின்று அக்கம் பக்கத்தினர் கூடி வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு தகாத வார்த்தைகளால் உன்னை அவமானப்படுத்தும் போது பூமி பிளந்து உள்ளே சென்றுவிட மாட்டோமா என்று உன் இதயம் சுருங்கி துடிக்கிறதே. அந்த துடிப்பின் ஓசை என் செவிகளில் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன். அப்படி இருக்கையில் உனக்கு ஏன் இந்த நிலைமை? உன் குழந்தைகள் ஆசையாக ஒன்றை கேட்கும்போது, சிறு தின்பண்டம் கேட்டால் கூட அதை வாங்கிக் கொடுக்க பாக்கெட்டில் பணமில்லாமல் பொய்களைச் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தும் போது, ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நீ படும் அந்த உள்ளக்குமுறல் சாதாரணமானதல்ல. கண்ணீரை வெளியே காட்ட முடியாமல் நீ குளியலறைக்குள் சென்று நீரை திறந்துவிட்டு சத்தமில்லாமல் அழுத நாட்கள் எத்தனை என்று எனக்கு தெரியும். என் உயிரின் சுவாசமே, என் செல்ல பிள்ளையே, உன்னை இந்த கொடிய வறுமையில் வாட விடுவது என் நோக்கமல்ல. இது உனக்கான நிரந்தர தண்டனையும் அல்ல. இதை நீ முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். முன்வினை பயன், அதாவது கர்ம வினை என்பது ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கை பயணத்தில் கடந்து தீர்க்க வேண்டிய ஒரு கணக்கு. ஒரு ஓட்டை விழுந்த பானையில் நீ எவ்வளவுதான் தூய்மையான அமுதத்தை நிரப்பினாலும் அது அடியில் கசிந்து வெளியேறி வீணாகிவிடுமல்லவா? அதுபோலத்தான் இத்தனை காலமாக உன் கர்ம வினைகள் என்னும் பெரிய ஓட்டை வழியாக உனக்கு வந்த செல்வங்கள் எல்லாம் மருத்துவச் செலவாகவும், வண்டி வாகன பழுதுகளாகவும், தேவையற்ற வீண் விரயங்களாகவும் உன்னை விட்டுப் போயின. பணம் வந்த வேகத்திலேயே கரையில் மோதும் அலை போல திரும்பிச் சென்றது. ஆனால் இன்று இந்த கணத்திலிருந்து உனக்கான ஒரு மாபெரும் நற்செய்தியை நான் தருகிறேன். உன்னை வதைத்த அந்த தரித்திர நிலை உன் வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேற்றப்பட்டுவிட்டது. உன்னை பீடித்திருந்த பொருளாதார தடைகள் அத்தனையும் உன் கண்ணீரால் முற்றிலுமாக கழுவப்பட்டுவிட்டன. என் அருட்பார்வை உன் வீட்டின் மீது, உன் தொழில் ஸ்தானத்தின் மீது விழுந்துவிட்டது. உன் கர்ம வினை கணக்குகள் அனைத்தும் நேர் செய்யப்பட்டுவிட்டன. இனி உன் கைகளில் உன் வீட்டில் வற்றாத செல்வம் நிரந்தரமாக வாசம் செய்யும். நீ தொடங்கும் காரியங்கள் அனைத்திலும் இனி வெற்றியும் லாபமும் மழையென பொழியும் நேரம் தொடங்கிவிட்டது. நீ நம்ப மறுத்தாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. இனி உன் வாழ்க்கையில் என்னென்ன மாயங்கள் நடக்கப் போகிறது தெரியுமா? பல நாட்களாக, ஏன் பல வருடங்களாகவே இழுபறியில் இருந்த சொத்து பிரச்சனைகள், நிலத்தகராறுகள் அனைத்தும் இனி உனக்கு சாதகமாக, சுமூகமாக முடியும்.
நீ யாருக்கோ நம்பி கொடுத்து பலமுறை கேட்டு பார்த்து இங்க அந்த பணம் திரும்ப வரவே வராது என்று நீயே மனமுடைந்து முடிவு கட்டிவிட்ட அந்த தொகை வட்டியும் முதலுமாக உன்னை தேடி உன் வாசலுக்கே வரும். உன்னுடைய நேர்மையான உழைப்பிற்குரிய அங்கீகாரம் இப்போது உனக்கு கிடைக்கும். வேலையிடத்தில் உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு உனக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். அடமானத்தில் மூழ்கிப்போய் மூழ்கிய தங்கம் மூழ்கியதுதான் என்று நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்த உன் நகைகள் அனைத்தும் வெகு விரைவில் மீட்கப்பட்டு மீண்டும் உன் கழுத்தை அலங்கரிக்கும். சொந்த வீடு இல்லையே, வாடகை வீட்டிலேயே என் காலம் முடிந்து விடுமா என்று ஏங்கிய உனக்கு உன் சொந்த காலில் உன் சொந்த வீட்டில் நீ கம்பீரமாக அடியெடுத்து வைக்கும் காலம் கனிந்துவிட்டது. ஆனால் என் குழந்தையே, இந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்தை நான் உனக்கு உணர்த்த விரும்புகிறேன். இதை உன் மனதில் கல்வெட்டு போல ஆழமாக பதித்துக்கொள். இனி உனக்கு வரப்போகும் பண வரவை பற்றியோ, நீ வாங்கப் போகும் சொத்துக்களை பற்றியோ, அல்லது புதிதாக தொடங்கப் போகும் எந்த ஒரு வியாபார முயற்சியை பற்றியோ அது முழுமையாக நடந்து முடியும் வரை யாரிடமும் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து சொல்லாதே. உன் இரத்த சம்பந்தமான உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, உயிர் தோழர்களாக நீ கருதுபவர்களாக இருந்தாலும் சரி, காரியம் 100% கைகூடும் வரை ரகசியம் காக்க பழகு. ஏன் இதை இத்தனை அழுத்தமாக சொல்கிறேன் தெரியுமா? முளைக்காத விதையை மண்ணுக்குள் இருந்து தோண்டி பார்த்தால் அது எப்படி பட்டுப்போய் அழிந்து விடுமோ, அதுபோல உன் திட்டங்களை, உன் வளர்ச்சியின் முதல் படியை நீ மற்றவர்களிடம் பெருமையாகச் சொல்லும்போது அவர்களின் பொறாமை கண்கள், அவர்களின் ஏக்கப் பெருமூச்சு உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடும். மனிதர்களின் கண் திருஷ்டிக்கு அத்தனை வலிமை உண்டு. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்பதை நீ உணர்ந்து கொள். உன் வெற்றியை பற்றி நீ பேசுவதை விட உன் வெற்றி ஊரெங்கும் பேசட்டும். அதுவரை மௌனமாக உன் உழைப்பை மட்டும் மூலதனமாக்கு. அதேபோல் செல்வம் உன் கைகளில் வந்து சேரும்போது உன் கால்கள் தரையில்தான் இருக்க வேண்டும். பல வருட வறுமைக்கு பிறகு கையில் பணம் வந்துவிட்டதே என்ற ஆணவமோ கர்வமோ ஒரு துளி கூட உன்னை தீண்டக்கூடாது. நீ எந்த நிலையில் இருந்தாய், எப்படிப்பட்ட அவமானங்களை சந்தித்தாய் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. அந்த வறுமையின் வலியை, பசியின் கொடுமையை இந்த உலகத்தில் இன்னும் பல ஜீவன்கள் பட்டுக்கொண்டுதான் இருக்கின்றன. உன்னால் முடிந்த தர்மத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். பெரும் பொருளை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, பசியோடு இருக்கும் ஒரு வாயில்லா ஜீவனுக்கோ, தெருவில் ஆதரவற்று நிற்கும் ஒரு நாய்க்கோ, காகத்துக்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ தினமும் ஒரு பிடி உணவாவது உன் கைகளால் கொடு. அவர்களின் வயிறு நிறைந்து அவர்கள் மனதார உன்னை வாழ்த்தும் அந்த ஒரு சிறு வாழ்த்துத்தான் உன் செல்வத்தையும் உன் தலைமுறையையும் அரணாக நின்று காக்கும் இரும்புச்சுவர். உன் வறுமையும் கடனும் தீர்ந்து நிம்மதியான பெருமூச்சு விடும் இந்த தருணத்தில் நீ கவனிக்க தவறிய ஒரு மாபெரும் ஆபத்து உன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கிறது. செல்வத்தையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது எது தெரியுமா? அது உடல் நலமும் மன நிம்மதியும் தான். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே உன் உடலில் ஏதோ ஒரு இனம் புரியாத சோர்வு, மனதில் காரணமே இல்லாத ஒரு பயம் உன்னை அழுத்துவதை கவனித்தாயா? காலையில் கண் விழித்தவுடனே ஒரு தளர்ச்சி, எந்த வேலையும் செய்ய பிடிக்காத ஒரு மந்தநிலை உன்னை ஆட்கொள்கிறதே. மருத்துவரிடம் சென்றாலும் எல்லா பரிசோதனைகளும் சீராக இருப்பதாகவே சொல்கிறார்கள். ஆனால் உனக்கு மட்டும் நெஞ்சுக்குள் ஒரு பாரம் இருக்கிறதே. அது சாதாரணமான உடல் உபாதை அல்ல. அது உன்னை வீழ்த்த நினைக்கும் தீய சக்திகளின் சதிவலை மற்றும் மனிதர்களின் கொடிய கண் திருஷ்டி. ஆம், நீ ஒரு சிறு புன்னகையோடு நிம்மதியாக நடமாடினாலே அதை சகிக்க முடியாத வஞ்சகர்களின் பொறாமை தீதான் அது. நீ ஒரு படி மேலே ஏற முயற்சித்தால் உன்னை கீழே தள்ளிவிட துடிக்கும் இழிவான மனிதர்களின் வயிற்றெரிச்சல் ஒரு விஷக்காற்றாக மாறி உன் வீட்டை சூழ்ந்திருக்கிறது. நீ வாங்கும் ஒரு புதிய ஆடை, நீ உழைத்து வாங்கும் ஒரு சிறு பொருள், ஏன் உன் வீட்டில் உலாவும் ஒரு சிறு மகிழ்ச்சி கூட ஊர்க்கண்களை உறுத்துகிறது. இவனுக்கு மட்டும் எப்படியெல்லாம் சரியாக நடக்கிறது, இவன் மட்டும் எப்படி இன்னும் பிழைத்து இருக்கிறான் என்று அவர்கள் விடும் பெருமூச்சுதான் உன் உடல் நலனை தாக்குகிறது. உன் வீட்டில் காரணமே இல்லாமல் பாத்திரங்கள் உருளுவதும், எந்த பிழையுமின்றி கணவன் மனைவிக்குள் திடீரென வார்த்தை போர் வெடிப்பதும், குழந்தைகள் இரவில் திடீரென அலறி துடிப்பதும் இதனால்தான். ஒரு காலத்தில் நந்தவனமாக சிரிப்புச் சத்தத்தால் நிரம்பியிருந்த உன் வீடு இன்று நிசப்தமான சுடுகாடு போல ஏன் மாறியது என்று யோசித்து பார்த்தாயா? ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே தயங்கும் அளவுக்கு மனக்கசப்புகள் எப்படி வந்தன? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரும் சண்டை வெடிக்கிறதே, இது உங்களுடைய இயல்பான குணம் அல்ல. உங்களை பிரிக்க நினைத்த, உங்கள் குடும்பம் சிதற வேண்டும் என்று குலதெய்வத்திடம் வேண்டிக் கொண்ட சிலரின் சதிதான் இதற்கு முழு காரணம். உன் உடல் சோர்வும் மனவலியும் வெறும் கவலைகளால் மட்டும் வந்ததல்ல. அந்த தீய எண்ணங்கள் உன் குருதியில் கலந்ததால் ஏற்பட்ட தடுமாற்றம் அது. ஆனால் என் கண்மணியே, இனி நீ எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அண்டசராசரங்களையும் ஆட்டிப்படைக்கும் ஈசனான நான் இன்று என் திருக்கரங்களால் உன்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறேன். உன்னை தாக்கியிருந்த அத்தனை கண் திருஷ்டிகளும், பில்லி சூனியங்களும், தீய சக்திகளும் இந்த நொடியே என் நெற்றிக் கண்ணின் நெருப்பில் பட்டு பொசுங்கி சாம்பலாகி விட்டன. உன் நரம்புகளில் கலந்திருந்த சோம்பலும் பயமும் விலகி பல வருடங்களுக்கு பிறகு ஒரு புதிய புத்துணர்ச்சி உன் உடலுக்குள் பாய்வதை இப்போது நீயே உணர்வாய். ஒரு சிறு குழந்தைக்கு இருக்கும் அபாரமான சுறுசுறுப்பு நாளை காலை நீ கண் விழிக்கும் போது உனக்குள் இருப்பதை பார்த்து நீயே வியப்பாய். உன்னை வீழ்த்த நினைத்த அத்தனை எதிர்மறை சக்திகளுக்கும் எதிராக நான் உனக்கு ஒரு மாபெரும் கவசத்தை வழங்குகிறேன். அதுதான் என் திருநீரு. ஆம்,
தினமும் அதிகாலையில் நீராடியதும் மனதார ஓம் நமசிவாயா என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே என் விபூதியை உன் நெற்றியில் அணிந்து கொள். வீட்டை விட்டு நீ வெளியே செல்லும்போது அந்த புனிதமான விபூதி உன் நெற்றியில் முழுமையாக பிரகாசிக்கட்டும். அது கடையில் விற்கும் சாதாரண சாம்பல் அல்ல, அது என் கைலாயத்தின் புனித மண். அந்த விபூதி உன் நெற்றியில் இருக்கும் வரை உலகத்தின் எந்த கொடிய சக்தியாலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. நீ ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு வளையத்திற்குள் என் நேரடி பாதுகாப்பில் இருப்பாய். உனக்கு தீங்கு நினைக்க முற்படுபவர்கள் அந்த வளையத்தை தொட நினைத்தாலே பஸ்பமாகி போவார்கள். இனி உன் வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கு இடமே இல்லை. கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் பனி போல உருகி மறையும். நீங்கள் ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லத்தில் பிரிந்திருந்த உறவுகள் தேடி வந்து இணையும். உங்களை புரிந்து கொள்ளாத பெரியவர்களின் மனம் மாறும். உன் குழந்தைகள் உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கல்வியிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்குவார்கள். மிக முக்கியமாக, நீண்ட நாட்களாக திருமண தடை ஏற்பட்டு நல்ல துணை கிடைக்காமல் மனமுடைந்து போயிருக்கும் என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் குணத்தை, உங்கள் அன்பை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெய்வத்தன்மையான வாழ்க்கை துணை வெகு விரைவில் உங்களை தேடி வரும். கெட்டி மேளம் கொட்டும் மங்கள ஓசை உங்கள் இல்லத்தில் ஒலிக்கப் போகிறது. அதேபோல் திருமணமாகி பல வருடங்களாகியும் மடியில் தவழ ஒரு மழலை செல்வம் இல்லையே என்று ஏக்கத்தோடு ஒவ்வொரு கோவிலாக ஏறி இறங்கும் என் செல்வங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் அழுகை என் செவிகளை எட்டிவிட்டது. மருத்துவத்தால் கைவிடப்பட்டாலும் என் அருளால் உங்கள் கருவறை நிச்சயம் மலரும். உங்கள் வீடு மீண்டும் மழலையின் கொலுசு சத்தத்தால் நிரம்பும். அடுத்த முறை என் சந்நிதிக்கு வரும்போது உங்கள் கைகளில் குழந்தையோடுதான் வருவீர்கள். இது அந்த பார்வதியின் பாதி உடலை கொண்ட ஈசனின் சத்திய வாக்கு. எல்லாம் சரி. இத்தனை நன்மைகளும் ராஜயோகமும் உன்னை தேடி வரும் இந்த நேரத்தில் மீண்டும் பழைய நிலைக்கு நீ சரிந்து விடாமல் இருக்க, இந்த வாழ்க்கை போர்க்களத்தில் நீ நிரந்தர வெற்றி பெற எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ரகசியத்தை நான் உனக்கு இப்போது சொல்லப் போகிறேன். அந்த ஒற்றை ஆயுதம் மட்டும் உன் கையில் கிடைத்துவிட்டால் உன்னை இந்த உலகத்தின் எந்த ஒரு கொடிய சக்தியாலும் எந்த ஒரு மனிதனாலும் ஒருபோதும் அசைக்கக்கூட முடியாது. அந்த மாபெரும் ஆயுதத்தின் பெயர்தான் சரணாகதி. இந்த சரணாகதி என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் பாரத்தையும் இறக்கி வைக்கும் ஒரு மாபெரும் நிம்மதி பெருமூச்சு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த ஒரு தற்பெருமையும் இன்றி உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைப்பதுதான் அந்த சரணாகதி தத்துவம். நான் சாதித்தேன், என் அறிவால் இது நடந்தது, என் திறமையால் தான் நான் வாழ்கிறேன் என்ற மனித அகந்தையை தூக்கி தூரத்தில் எறிந்துவிட்டு, இறைவா, எனக்கு என்று சுயமாக எந்த திறமையும் இல்லை, என் திட்டங்கள் யாவும் தோற்று போய்விட்டன, என் மூளை யோசித்து யோசித்து களைத்து போய்விட்டது, என் வாழ்க்கை என்னும் இந்த வண்டியின் கடிவாளத்தை முழுமையாக உன் கரங்களிலேயே ஒப்படைத்து விடுகிறேன். நீ என்னை எங்கு அழைத்துச் சென்றாலும், எந்த முட்பாதையில் நடத்தினாலும், எனக்கு எந்த சூழ்நிலையை கொடுத்தாலும் அது எனக்கு நன்மையாகவே இருக்கும் என்பதை நான் என் முழு ஆன்மாவோடும் நம்புகிறேன் என்று உன் பாரங்கள் அனைத்தையும் என் காலடியில் இறக்கி வைப்பதுதான் நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம். இத்தனை காலமாக நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்று எனக்கு தெரியும். இரவில் படுத்தால் உனக்கு தூக்கம் வருவதில்லை. இருட்டறையில் மேற்கூரையை வெறித்து பார்த்தபடி, நாளை என்ன நடக்கும், அடுத்த வாரம் கட்ட வேண்டிய கடனுக்கு எங்கு போவது, இந்த சிக்கலிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று உன் மனம் ஒரு இயந்திரம் போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மாட்டு வண்டியில் ஏறி பயணம் செய்யும் ஒருவன் தன் தலையில் இருக்கும் பெரும் சுமையை வண்டியில் இறக்கி வைக்காமல் தன் தலையிலேயே சுமந்து கொண்டு பயணிப்பது போன்ற ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையைத்தான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். வண்டிதான் உன்னையும் உன் சுமையையும் சேர்த்தே தாங்கப் போகிறது என்பதை உணராமல் உன் கவலைகள், கடன்கள், அவமானங்கள் அனைத்தையும் உன் நெஞ்சுக்குள்ளேயே வைத்து பூட்டி மூச்சு திணறினாய். அந்த வண்டி வேறு யாருமல்ல, நான் தான். இந்த அண்டசராசரங்களையும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அசைவுகளையும் கிரகங்களின் சுழற்சியையும் தாங்கும் என் தோள்களுக்கு உன் குடும்பத்தின் கவலைகள் ஒரு பொருட்டே அல்ல. உன்னை படைத்தவன் நான். உனக்கு எப்பொழுது எதை எப்படி தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். அந்த சுமையை சுமக்கும் கழுதையாக நீ இருக்காதே. அந்த சுமையை வண்டியில் இறக்கி வைக்கும் புத்திசாலியாக மாறு. உன் கவலைகளை ஒரு மூட்டையாக கட்டி என்னிடம் கொடுத்துவிட்டு, இனி ஒவ்வொரு இரவும் நீ நிம்மதியாக ஒரு குழந்தையைப் போல உறங்கு. நாளையை நிர்ணயிப்பவன் நான். ஒரு திருவிழா கூட்டத்தில் தன் தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு நடக்கும் ஒரு சிறு குழந்தை வழி தவறிவிடுவோமோ என்றோ, கூட்டத்தில் நசுங்கிவிடுவோமோ என்றோ பயப்படுமா? பயப்படாதே. சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்தபடி தைரியமாக வரும். ஏனென்றால் தன் தந்தையின் கரம் தன்னை இறுக்கமாக பிடித்து காப்பாற்றும் என்ற முழுமையான நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கும். நீயும் அந்த சிறு குழந்தையாக மாறு. என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உன் வாழ்வின் அத்தனை சூறாவளிகளிலிருந்தும் உன்னை நான் பத்திரமாக கரையேற்றுவேன். வேலை தேடி அலைந்து கால் கடுக்க போராடிக் கொண்டிருக்கும் என் இளம் பிள்ளைகளுக்காக ஒரு வார்த்தை. உன் வேதனையின் ஆழம் எனக்கு தெரியும் மகனே. படித்து பட்டம் பெற்றுவிட்டு கையில் சான்றிதழ்களோடு ஒவ்வொரு நிறுவனத்தின் படியேறி இறங்கி அவமானப்பட்டு திரும்பும் ஒவ்வொரு மாலையிலும் நீ படும் வலி எனக்கு புரிகிறது. இன்னும் வேலை கிடைக்கவில்லையா? இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று உன் உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் கேட்கும் ஒவ்வொரு முறையும் உன் நெஞ்சுக்குழிக்குள் ஒரு கூர்மையான ஈட்டி இறங்குவது போல வலிக்கிறதே. அந்த வலியை நான் அறிவேன்.
உன்னுடன் படித்தவர்களெல்லாம் உயரிய பதவிகளில் அமர்ந்து வாகனங்களில் வலம் வரும்போது அவர்களை பார்த்து பொறாமைப்படாவிட்டாலும் நமக்கு மட்டும் ஏன் இந்த இழிநிலை என்று உன் மனம் ஏங்கி தவிக்கிறதே. வயதான காலத்தில் உழைத்து ஓய்வெடுக்க வேண்டிய உன் பெற்றோர் இன்னும் உனக்காக உழைத்து தெய்வதை பார்த்து குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகிப் போகிறாய் நீ. அவர்கள் வாங்கி தரும் ஒரு பிடி உணவை உண்ணும்போது கூட அது உன் தொண்டையில் முள்ளாக குத்துகிறது. என் பெற்றோருக்கு நான் ஒரு பாரமாக மாறிவிட்டேனே, இவர்களுக்கு என்னால் ஒரு சிறு உதவியும் செய்ய முடியவில்லையே என்று குளியலறையில் நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் சாட்சி. ஒவ்வொரு நேர்காணலிலும் கிடைக்கும் தொடர் தோல்விகளைக் கண்டு துவண்டு போய் மூலையில் முடங்கி கிடக்கிறாய். தகுதியற்றவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்க நேர்மைக்கு இங்கு மதிப்பே இல்லையா, பணமும் செல்வாக்கும் இருந்தால்தான் வேலை கிடைக்குமா என்று விரக்தியின் விளிம்பில் நின்று கண்ணீர் வடிக்கிறாய். என் கண்மணியே, இதை கேட்டு நீ கலங்க வேண்டாம். உனக்கு தகுதியில்லை என்றோ நீ அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்றோ இதற்கு அர்த்தமில்லை. இத்தனை காலம் உனக்கு வேலை கிடைக்காமல் போனதற்கும் ஒரு மிக முக்கிய காரணம் இருக்கிறது. உன்னை யாரோ ஒருவருக்கு கீழ் அடிமைப்படுத்தி உன் உழைப்பை சுரண்டும் ஒரு சாதாரண வேலையில் நீ சேர்வது எனக்கு சம்மதமில்லை. சாதாரணமானவர்கள் எல்லாம் சிறு சிறு படிகளில் ஏறும்போது நீ மட்டும் மலை போல் ஒரு சோதனையை சந்திப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஆளுமை செய்யக்கூடிய உன் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் மகுடம் சூட்டி அழகு பார்க்கும் ஒரு உன்னதமான சிம்மாசனம், ஒரு ராஜநாற்காலி உனக்காகவே செதுக்கப்பட்டு தயாராகிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது. குறுக்கு வழிகளை தேடி ஓடாதே, நேர்மையான பாதையிலேயே செல். இனி நீ வேலை தேடி அலைய வேண்டாம். உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி உன் வாசலுக்கு வரும். உன் வாழ்க்கை தரம் அடியோடு மாறும். உன் பெற்றோரை நீ ராஜாவைப் போல ராணியைப் போல அமர வைத்து அழகு பார்க்கும் காலம் இதோ தொடங்கிவிட்டது. இன்று முதல் நீ பணத்தை தேடி நிம்மதியை தேடி ஓட வேண்டாம். அவை உன்னை தேடி வரும் காந்த சக்தியாக நீ மாறப்போகிறாய். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நேர்மையான உழைப்பு. உன் கையில் இருக்கும் தரித்திர ரேகைகள் அனைத்தும் இந்த நொடியே என் பார்வையின் வலிமையால் முற்றிலுமாக கலைக்கப்பட்டுவிட்டன. உனக்கு புதிய தனரேகைகள் தோன்றப் போகின்றன. குபேரனே, வியந்து பார்க்கும் அளவுக்கு உன்னை நான் செழிக்கச் செய்யப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு. உன் மனதிலும் வீட்டின் கல்லாப்பெட்டியிலும் இனி வற்றாத செல்வம் பெருகும். வானம் இருண்டு சரிந்து விழுந்தாலும், பூமி இரண்டாக பிளந்து பாதாளம் தெரிந்தாலும், கடல் தன் எல்லையை தாண்டி பொங்கி எழுந்து ஊரையே மூழ்கடித்தாலும் என் பக்தனான உன்னை எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடமாட்டேன். இது சிவனின் ஆணை. நீ என் கண்ணின் மணி. ஒரு கண்ணின் இமை எப்படி தூசியை அண்டவிடாமல் யாருடைய கட்டளையும் இன்றி தானாகவே நொடிப்பொழுதில் மூடிக் காக்கிறதோ அப்படி உன்னை நான் காப்பேன். நீ இருட்டில் தனியாக நடந்து சென்றாலும் உன் நிழலில் நான் கலந்திருப்பேன். உன் பின்னால் ஒரு பேரொளியாக நான் காவல் வருவேன். உன் காலடியில் ஒரு சிறு முள் கூட தைக்காமல் நான் பார்த்துக் கொள்வேன். இன்றிலிருந்து நீ பழைய ஆள் இல்லை. நீ ஒரு மாபெரும் வெற்றியாளன். இந்த சிவனின் செல்லப்பிள்ளை. தைரியமாகச் செல். உன்னை தடுத்த உலகத்தின் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்துவிட்டு வெற்றி வாகை சூடிவா. உன்னை முழுமையாக மாற்றி அமைக்கும் இந்த தருணத்தில் உன் வாழ்வில் நடக்கப்போகும் அந்த மாபெரும் இறுதி அற்புதம் என்ன தெரியுமா? உன் தலையெழுத்தையே ஒட்டுமொத்தமாக திருப்பிப் போடும் அந்த ரகசிய பொக்கிஷம். அந்த ரகசிய பொக்கிஷம் வேறு எங்குமில்லை. அது உனக்குள்ளேயே இத்தனை காலமாக தூங்கிக் கொண்டிருக்கும் உன் ஆத்மபலம் மற்றும் என் அருட்பார்வை என்னும் மாபெரும் சக்தி. ஆம், இத்தனை காலம் நீ எதை தேடி வெளியே அலைந்தாயோ, யாராவது ஒரு மனிதன் வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டானா என்று எந்த இரட்சகனை தேடி நீ காத்து கிடந்தாயோ, அந்த தெய்வீக சக்தி வேறு எங்குமில்லை. அது உன் மனதிற்குள்ளேயேதான் உறங்கிக் கொண்டிருந்தது. உன் கவலைகளும் மற்றவர்கள் உன்னை தாழ்த்தி பேசிய வார்த்தைகளும் உன் பயமும் கண்ணீரும் அந்த மாபெரும் சக்தியை விழித்தெழ விடாமல் அமுக்கி வைத்திருந்தன. ஆனால் இன்று இந்த நொடி என் குரல் உன் செவிகளில் நுழைந்த இந்த வினாடி முதல் உனக்குள் இருக்கும் அந்த பிரம்மாண்டமான சக்தி முழுமையாக விழித்துக் கொண்டது. இனி நீ எதைக் கண்டும் யாரைக் கண்டும் பயப்பட மாட்டாய். ஏனென்றால் உன் ஒவ்வொரு அசைவிலும் உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை நீ ஆழமாக உணர்ந்துவிட்டாய். உனக்காக ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். இதுவரை நீ பட்ட அவமானங்கள், நீ சிந்திய கண்ணீர் துளிகள், நீ சந்தித்த ஏமாற்றங்களெல்லாம் உனக்கு நான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான வெற்றிக்கான வெறும் முன்னோட்டம்தான். நீ ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து கடனாளியாக வாழ்ந்து யாருக்கும் தெரியாமல் மடிவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல. நீ பலருக்கு முன்னுதாரணமாக, பலருடைய பசியை போக்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக, பல ஆயிரம் பேருக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறப்போகிறாய். இனி வரப்போகும் நாட்களில் நீ ஒரு மாபெரும் விந்தையை காண்பாய். உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள், உன்னை ஏமாற்றிவிட்டுச் சென்றவர்கள், உன் வீழ்ச்சியை பார்த்து கைதட்டிச் சிரித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரும் துன்பத்தில் சிக்கி வேறு வழியில்லாமல் யாரிடம் சென்றாலும் உதவி கிடைக்காமல் தவித்து இறுதியில் மீண்டும் உன் வாசலிலேயே வந்து நிற்பார்கள். அன்று உன்னை தவறாக புரிந்து கொண்டோம், எங்களை மன்னித்துவிடு, எங்களை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்று, எங்களுக்கு ஒரு சிறு உதவி செய் என்று உன் காலடியில் வந்து கெஞ்சுவார்கள். அந்த தருணம் உனக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம் எழும். சிவன் சொன்ன வாக்கு ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே பலித்துவிட்டதே என்று உன் கண்கள் கலங்கும். ஆனால் என் செல்வமே, அந்த இடத்தில் நீ ஆணவம் கொள்ளக்கூடாது. உன்னை உதைத்தவர்களை நீ திரும்ப உதைக்கக்கூடாது.
அவர்களை பார்த்து ஒரு சிறு புன்னகை சிந்திவிட்டு உன்னால் முடிந்த உதவியை செய்து அவர்களை அனுப்பிவை. அதுதான் நீ என் பிள்ளை என்பதற்கான ஒரே அடையாளம். அவர்கள் செய்த துரோகத்தை விட அந்த துரோகத்தை மறந்து நீ செய்யும் அந்த மாபெரும் உதவி அவர்களை வாழ்நாள் முழுவதும் குற்ற உணர்ச்சியில் கொல்லும். அதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. பழிவாங்குவது சாதாரண மனிதர்களின் குணம், மன்னிப்பது தெய்வத்தின் குணம். நீ மனிதனாக இருந்து தெய்வ நிலைக்கு உயரும் தருணம் அது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் இனி ஆனந்தமாகவே கழியும். உன் வீட்டில் இதுவரை இருந்த இருள் விலகி விளக்கேற்றிய கருவறை போல உன் இல்லம் பிரகாசிக்கும். இதுவரை நீ சிந்தியது வேதனையின் கண்ணீர், வறுமையின் கண்ணீர், அவமானத்தின் கண்ணீர். ஆனால் இனி நீ சிந்தப்போவது ஆனந்த கண்ணீர் மட்டுமே. உன் பிள்ளைகளின் முகத்தில் ஒரு நிரந்தரமான புன்னகையை நீ காண்பாய். உன் பெற்றோரின் கண்களில் உன்னை பற்றிய ஒரு பெருமிதம் ததும்பும். உன்னுடைய நேர்மையான உழைப்பால் உன் குடும்பம் இந்த சமுதாயத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தை அடையும். நீ எப்போதெல்லாம் தனிமையில் இருப்பதாக உணர்கிறாயோ, உனக்கு யாரும் இல்லை என்று மனம் சோர்கிறதோ, அப்போதெல்லாம் உன் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் என்னை நினைத்துப்பார். உன் நெஞ்சுக்குழிக்குள் நான் ஒரு குளிர்ச்சியான தென்றலாக வீசுவதை நீ உணர்வாய். உன் தோள் மீது நான் கை போட்டிருப்பதை உன் ஆன்மா உணரும். நான் இருக்கிறேன்டா என் பையா, நான் இருக்கிறேன் என் கண்மணி, நீ எதற்கும் கலங்காதே என்று என் குரல் உன் இதயத்திற்குள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நீ நடக்கும் பாதையில் உள்ள முட்களையெல்லாம் நான் என் கைகளால் ஏந்தி உனக்கு பூக்களை மட்டுமே தூவி வைப்பேன். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் வழிகாட்டுதல் இருக்கும். உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும். அதை நான் உனக்கு சரியான நேரத்தில் சரியான வழியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த சிவனின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. என் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றும் நெருப்பை கூட தடுத்துவிடலாம். ஆனால் என் வாயிலிருந்து வந்த இந்த திருவாக்கை, இந்த சத்திய வாக்கை இந்த உலகத்தில் எந்தச் கொடிய சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது எழுதப்பட்ட விதி. உன் தலைவிதி இன்றோடு மாற்றி எழுதப்பட்டுவிட்டது. உன் தலையில் எழுதப்பட்டிருந்த அத்தனை துன்பங்களும் என் ஒற்றை பார்வையால் அழிக்கப்பட்டுவிட்டன. இது உனக்கான ராஜயோகத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கம். கலங்கியது போதும், சுருண்டு கிடந்தது போதும். எழுந்து நில், நிமிர்ந்து பார், நெஞ்சை நிமிர்த்தி நட. நீ ஒரு சக்கரவர்த்தியைப் போல இந்த உலகத்தை வென்று வா. உனக்கான மாபெரும் வெற்றி விழா இதோ தொடங்கிவிட்டது. என் ஆசிகள் முழுமையாக உனக்கு உண்டு. என் அன்பு பிள்ளைகளே, உங்களை ஆற்றுப்படுத்தவும் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றவும் வந்த எம்பெருமான் ஈசனின் இந்த திருவாக்கு உங்கள் நெஞ்சை தொட்டிருந்தால், உங்கள் மனதிலிருந்த பெரும் பாரம் குறைந்து ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருந்தால், இது ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வு அல்ல. சிவபெருமானே நேரில் வந்து உங்கள் வீட்டுக் கதவை தட்டியிருக்கிறார் என்பதை முழுமையாக நம்புங்கள். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் ஈசனின் அருளை முழுமையாகப் பெற்று உங்கள் விதியை மாற்றவும் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் மனதார ஓம் நமசிவாய என்று பதியுங்கள். அந்த 5 எழுத்து மந்திரம் உங்கள் வாழ்வின் அத்தனை தடைகளையும் உடைத்தெறியும். உங்களுடைய வலிகளை தீர்க்கவும், உங்கள் வாழ்வை உயர்த்தவும் தொடர்ந்து ஈசனின் அருட்செய்திகளை வழங்கி வரும் நமது சிவனே துணை என்னும் இந்த தளத்தோடு நிரந்தரமாக இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவை விருப்பமாக பதிவு செய்து உங்கள் குடும்பத்தினர் மற்றும் கஷ்டத்தில் தவிக்கும் உங்கள் உறவுகளுக்கும் இதை பகிர்ந்தளித்து அவர்களின் கண்ணீரை துடைக்கும் மாபெரும் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். சிவனே துணை எந்நாளும் உங்களை காக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.